நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 19/4/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30, குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3, சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று மாலை 3 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 7:19 வரை மூலம், பின்பு பூராடம். யோகம் இன்று காலை 6:01 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:19 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. மேஷம் ராசினியர்கள். இன்று செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருக்கக்கூடும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நீங்கள் பார்க்க நினைத்த நபர் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடும். குடும்பத்திலும் கலகலப்பான சூழ்நிலவும் பார்த்துக் கொள்ளுங்கள். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்குங்க. அதனால் கௌரவம் அதிகரிக்கக்கூடும். புதிய தொடர்புகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. அதனாலும் நன்மை இன்று ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்பை உருவாக்கிக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை இன்று பெருக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். அமைதி காணுங்கள். பொறுமையுடன் செயல்படுங்கள். அதுதான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்று மாணவர்கள் எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவு வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சந்தேகம் ஏதேனும் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு மனக்கவலை அவ்வப்போது வந்து செல்லும். இந்த நாள் இனிய நாளாக அமைத்துக் கொள்வது உங்க கையில் உள்ளது. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலனி எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கனமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். இன்று உங்களுக்கு கூதுகளும் பிறக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி இன்று வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கிடைக்கக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். கிருத்திகை இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். நேர்மையை கண்டிப்பாக நிலைநாட்டிக் கொள்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மற்றொரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். இன்று காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பாராட்டும் புகழும் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். பண வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இல்லத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சந்திராஷ்டிரம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டதினால் சில விஷயங்களை கவனம் இருக்கட்டும். பொழுதுபோக்காக பேசுபவரிடம் கொஞ்சம் பார்த்து நேரம் செலவிடாமல் இருக்க பாருங்கள். படிப்பில் மட்டும் முழு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடுங்க. வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். விஐபிகளின் சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களாலும் உங்களுக்கு வருமானம் கிடைக்க கொடுங்க. சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் வெற்றியை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். இன்று பெண்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதலில் நீங்க இப்போதைக்கு முடிவில் எடுக்க வேண்டாம். அதுதான் சிறப்பு. இன்று மாணவர்கள் எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்படுவது நல்லது. கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும்.
மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. மனோதைரியம் கூடிவிடும். இன்று முடிஞ்ச அளவு மாணவர்கள் பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று நீங்க பணிகளை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். வராமல் என்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இன்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கொடும் நாளாக இருக்கக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ரோகிணி. குழப்பங்களுக்கு துளி கூட இடம் கொடுக்காதீர்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருக்க பாருங்கள். தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிட வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பொதுநல விஷயங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லைங்க. மிருகசிரிஷம். வெளி உலக தொடர்பு விரிவடையும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பாராட்டும் புகழும் ஏற்பாடும் நல்லாக இருக்க கொடுங்க. செல்வாக்கு இன்று மேலோங்கி விடக்கூடும். இன்று நீங்க நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். இருந்தாலும் சந்திராஷ்டிரம் முடியும் வரை எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகுங்கள். அது போதுங்க. மிதுனம். மிதுனம் ராசினியர்கள். இந்த முயற்சிகள் பலிக்கும் நாளாக இருக்கக்கூடும். உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். வரவும் செலவும் சமமாக இருக்க கொடுங்க. புதிய முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெற்றிக்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பொது வாழ்க்கையில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடும். பிள்ளைகளால் வளர்ச்சியை கண்டு பெருமை அடைவீர்கள். இன்று பணவரவு சீராக இருக்கக்கூடும். அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரக்கூடும். உங்கள் செயல்களுக்கு தடைகள் ஏற்படுத்தியவர்கள் தாமதமாகவே விலகி செல்ல கொடுங்க. தொழில் வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். பயப்பட வேண்டாம். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். பக்கபலமாக நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க கொடுங்க. முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியவர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெறுவார்கள். நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வுகளை கண்டிப்பாக பெற முடியும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். காதலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். காதலை விட்டுக் கொடுத்து சென்றால் நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்ன ஒன்று குழப்பமான காதல் இருந்து கொண்டே இருக்கும். என்று மாணவர்கள் படிப்படியாக தன் வாழ்க்கையை நீங்க உயர்த்திக் கொள்வீர்கள். படிப்பில் முழு கவனம் எடுத்துக்கொள்வது மிக நல்லது. நன்கு படியுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். சாதுரியமான பேச்சால் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உடல்நலத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். வரவும் செலவும் சமமாக இருக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி வாகை கண்டிப்பாக சூடுவீர்கள். நட்பு வட்டத்தை இன்று நீங்க விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு பெருமை அடைவீர்கள். இன்று உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. திருவாதிரை. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். வீண் பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். முக்கிய பொறுப்புகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வரவும் செலவும் சமமாக இருக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. பக்கபலமாக நண்பர்கள் என்று இருக்கக்கூடும். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் சாதுரியமாக அணுகி வெற்றி பெற முடியும். நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பூசம். இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையும். காரியங்களும் இன்று சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. முயற்சிகளில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். வீணான விவகாரங்களை மட்டும் தட வேண்டாம். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இன்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். வாக்குவாதங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். இன்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். அன்பை வெளிப்படுத்தி சாதிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கடகம். கடகம் ராசினியர்கள். இன்று துன்பங்கள் தூளாகும் நாளாக இருக்கக்கூடும்.
துயரங்கள் தீர இறைவனை வழிபாட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசினியர்களுக்கு நினைத்ததெல்லாம் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். தொழில் கூட்டாளியிடம் கூடுதல் விழிப்புணர்ச்சி கட்டுவது நல்லது. வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். சாதுரியமான பேச்சால் ஆதாயம் கிடைக்குங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். கூடுதல் பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காரிய தடைகள் கண்டிப்பாக ஏற்பட்டு சரியாகும். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. செல்வாக்கும் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். நெருக்கமானவுடன் இன்று நீங்க மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். வரவேண்டிய பணத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். இன்று ஆழ்ந்த உறக்கம் இன்று ஏற்படக்கூடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்வீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் இல்லத்திற்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுக்க முடியுங்க. தோழிகளுடன் சிரித்து பேசி பழகுவீர்கள். நேரம் செலவிட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். மன அமைதி கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ளாதீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று சிந்தனை வளம் பெருக கொடுங்க. நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்து சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீர்பட கொடுங்க. வராமல் என்ற பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையும். விருப்பம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். எதிரிகள் தவிடுபொடி ஆவார்கள். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். வியாபாரத்தில் போட்டிகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். இந்த நாள் வரவும் செலவும் சமமாகும் நாளாக இருக்க கொடுங்க. ஆயில்யம். வெளி உலக தொடர்பு விரிவடையும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. பல நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தைரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாகவே அமைத்துக் கொள்வீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் காரியங்கள் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இறைவனை வழிபட்டால் கண்டிப்பாக மன நிம்மதி ஏற்படக்கூடும். சிம்ம ராசினியர்கள் தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. சங்கிலி தொடர் போல் வந்த கடன் சுமை கண்டிப்பாக குறையும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த மறைமுக போட்டிகள் கண்டிப்பாக மாறுங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். இன்று விருந்தினர் வருகை இருக்கக்கூடும். தடைப்பட்டு வந்த திருமண சுபகாரியங்கள் சாதகமாக நடைபெறக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் அவ்வப்போது தோன்றுங்க. கவனமாக இருங்கள். தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இடமாற்ற சிந்தனை என்று மேலோங்கி விடக்கூடும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, மன கவலைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். பெண்கள் தைரியத்தோடு எதிரும் ஈடுபடுவீர்கள். திறமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்கள் இன்று முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருக்கும் விட்டுக் கொடுங்கள். பொறுமையாக இருங்கள். மன அமைதி கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். எதையும் யோசித்து செய்யுங்கள். என்று மாணவர்கள் முயற்சி பண்ணால் முடியாதது ஏதும் இல்லைங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி மிக சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பழுப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு.
அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், இன்று நீங்க முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. இடமாற்ற சிந்தனை இன்று மேலோங்கும். தைரியத்தோடு செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சாதனைகள் படைக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. சங்கிலி தொடர் போல் வந்த கடன் சுமையும் குறைந்து விடக்கூடும். வீண் விவாதங்கள் மனசுக்குள் தோன்றும். இன்று நட்புடன் இன்று அனைவரிடமும் பழகுவீர்கள். பாகுபாடுடன் இன்று எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர்கள். நல்லவைகள் நடக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்னதாக மருத்துவம் பார்த்துக் கொள்வது நல்லது. பூரம், செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். குழப்பமான மனநிலை கொஞ்சம் இருக்கக்கூடும். மறைமுக போட்டிகள் கண்டிப்பாக மாறும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். இன்று எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இன்று நீங்க சாமர்த்தியமாக காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. செயல்பாடுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இந்த நாள் மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள், இன்று உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும் நாளாக இருக்கக்கூடும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. தைரியத்தோடு செயல்பட்டு சாதனை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். இன்று மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு காரியங்கள் ஈடுபடுங்கள், வெற்றி நிச்சயம். எண்ணங்கள் எளிதில் நிறைவேற கொடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று வராமல் நின்ற பணம் கூட கண்டிப்பாக வர கொடுங்க. அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் கிடைக்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். பக்குவமாக பேசி இந்த காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷம் எதிலும் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடியில் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் கொஞ்சம் பொறுப்பாக இருங்கள். முடியாதது என்று ஏதும் இல்லை. முடிஞ்சளவு எதையும் யோசித்து செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், இன்று பணிகளை விரைவாக முடித்து காட்டக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். துணிச்சலுடன் பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. இன்று உங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். அஸ்தம், பிறர் விஷயங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். நூதன பொருள் சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. இந்த நாள் மன மகிழ்ச்சி கொடுங்க. சித்திரை, சிந்தனையில் சில மாற்றங்கள் இருக்கும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. காலையில் உங்களுக்கு நல்ல செய்தியில் வரக்கூடும். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். தொலைந்து போன பொருளும் கையில் கிடைக்க கொடுங்க. எளிமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. கண்டிப்பாக முயற்சி திருமணையாக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயங்க. துலாம் ராசினியர்கள், இன்று நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். விரயங்களை எல்லாம் சந்தித்தாலும் கண்டிப்பாக சேமிப்பும் உயர கொடுங்க. எப்படியாவது முன்னேற வேண்டும் என்ற முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சி எடுப்பீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கும். நீங்கள் கேட்ட உதவிகளை செய்ய மற்றவர்கள் முன் வருவார்கள். பாக பிரிவினைகள் கூட சுமூகமாக முடியுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். இன்று திடீர் கோபங்கள் கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளித்து விடுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. தெளிவான சிந்தனை கண்டிப்பாக தோன்றும். எந்த காரியத்தையும் செய்யும் முன்பு
ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை கொள்வீர்கள். வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வேக வேகமாக பணிகளை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமான பலனை கொடுக்கும். விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் போராடுங்கள். உங்களுக்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்ல முடியும். காதலில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயப்பட வேண்டாம். காதல பொறுமை காண்பது ரொம்ப நல்லது. இன்று மாணவர்கள் கல்வியில எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியும். அதே போல விளையாட்டு புத்தியாகவும் காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் கூட வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடங்கள். அவரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். இன்று பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் இருக்க பாருங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. சமாளித்து வெற்றி பெற முடியும். சுவாதி. இந்த அனைவரிடத்திலும் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். திடீர் யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க. நட்பு வட்டத்தை இன்று பெருக்கிக் கொள்வீர்கள். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். இன்று நீங்க நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் பொங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விசாகம். தெளிவாக சிந்தனை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. நட்பு வட்டமும் விரிவடையக்கூடும். காலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். வெளி உலக தொடர்பு விரிவடையும். நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். இன்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. இந்த நாள் ஓரளவு ஏற்ற மிகுந்த நாளாக இருக்கக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறும். பயப்பட வேண்டாங்க. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று நீங்க நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சியும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். தொழில் வளர்ச்சி இன்று மேலோங்கிவிடக்கூடும். தொகையும் கேட்ட இடத்தில் சிறப்பாக வரக்கூடுங்க. எதிர்பார்த்தபடியே இன்று நல்லது நடக்க கொடுங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் அலைமோத கொடுங்க. அந்தஸ்தில் உயர்ந்தவரின் நட்பு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். வராமல் என்ற பணமும் இன்று வரக்கூடும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். ஒரு சில பணியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. விருந்து விழாக்கள்ல இன்று நீங்க கலந்து கொள்வீர்கள். செலவுகளை திட்டமிடுவது ரொம்ப சிறப்பு. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். யோசித்து செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்பான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் கண்டிப்பாக சமாளித்து விடுங்கள். குழப்பங்களை ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். காதலில் இப்போதைக்கு நீங்க முடிவே எடுக்காமல் இருப்பதே சிறப்பு. இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. சுய மரியாதை வெளிப்படக்கூடும். கல்வியிலும் ஜெயிக்க முடியும். இன்று மாணவர்களுக்கு பொதுவான விஷயங்களில் தெளிவு வேண்டும். படியுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டத்தை நன்கு படியுங்கள். அது போதுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். இன்று நீங்க பொறுப்புடன் காலையில நீங்க எழுந்திருச்சு எதையும் மேற்கொள்ள வேண்டும். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். புத்தி சாதுரியம் கண்டிப்பாக வெளிப்படும். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க.
உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்கும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு புது புது விஷயங்கள்ல ஆர்வம் செல்லக்கூடுங்க. மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அனுஷம் உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டதும் கண்டிப்பாக மாறும். இன்று மனசுக்குள் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தெளிவு ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சியும் மேலோங்கிவிடக்கூடும். தொகை எதிர்பார்த்தபடியே கண்டிப்பாக வந்து சேருங்க. கேட்டை மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடுங்க. எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். முன்னேறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சியும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். விரயங்கள் ஏற்படாத வண்ணம் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படி விரயமாக இருந்தாலும் சுப விரயமாக மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். வேலை போல கொஞ்சம் அதிகரிக்குங்க. எதையும் திட்டமிட்டு செய்யுங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். தனுசு ராசினியர்கள் கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். கோவில் வழிபாடுகள் உங்களுக்கு குதூகலம் பிறக்குங்க. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் நினைத்தபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் கொஞ்சம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல் போன்றவை ஏற்படக்கூடுங்க. வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணியில் இடையூறுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். தாமதமான நிலை கொஞ்சம் காணப்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் ஏற்படக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்குங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்கள் இன்று நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியுங்க. காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சமாளித்து விடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். அமைதி காணுங்கள். என்று மாணவர்கள் படிப்படியாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். கல்வியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியும். உயர்கல்வியில் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மாலை நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஏனோதனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். இன்று பேச்சு கொடுத்துக் கொண்டு பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. போராட்டம் அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வர கொடுங்க. விருப்பமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். திடீர் மாற்றங்கள் இன்று ஏற்பட கொடுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். உத்திராடம் இன்று மாலை பொழுது மகிழ்ச்சியை கொடுக்கும். வராமல் என்ற பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். எதையும் சமாளித்து எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளை எப்படியாவது தீர்த்துக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். இன்று உங்களுக்கு சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நிகழ்கால தேவைகள் பூர்த்தி ஆகுங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். பக்குவமாக பேசி இன்று பாராட்டுகளை பெறும் நாளாகவும் இருக்கக்கூடும். விட்டுப்போன உறவுகள் எல்லாம் மீண்டும் வந்து சேரக்கூடுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறும். சொத்து பிரச்சனைகளுக்கு இன்று நீங்க முடிவு கட்டுவீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. லாபத்திற்கு இன்று குறைவு இருக்காது. இன்று உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வார்கள். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். வராமல் என்ற பணமும் கண்டிப்பாக வரக்கூடும். பணியில் உள்ளவர்களுக்கு இன்று முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடுங்க. அலுவலகம் மூலம் இன்று வாகனம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது.
என்றோ செய்த ஒரு உதவிக்கு இப்பொழுது உங்களுக்கு வேலை கிடைக்க கொடுங்க. நல்லவைகளும் நடக்க ஆரம்பிக்குங்க. திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பாதுகாப்பு குறைபாடுகளை எல்லாம் சரி கட்டி விடுங்கள். விருப்பமான உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்பீர்கள். இன்று வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஆதாயமும் உங்களை தேடி வரக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக வரக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். இன்று பெண்கள் யாரையும் விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட அன்புடன் பேச பாருங்கள். முன்கோபங்கள் வேண்டாம். நீங்கள் நல்லது சொல்ல போனால் போக அது தேவையில்லாத பகை ஏற்படுத்திவிடும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். பாடங்களை எல்லாம் நன்கு படிக்க வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். எதையும் யோசித்து செய்யுங்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். இன்று நீங்க மனக்கவலை இருந்தால் மட்டும் அமைதி காண வேண்டும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்கின்றது. கீழ்நிலையில் உள்ளவரை அனுசரித்து செல்வீர்கள். நட்பு வட்டம் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. திருவோணம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். குடும்ப உறவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறுங்க. முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்க கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல விதத்தில் எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவிட்டம். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வேகத்தையும் குறைத்துக் கொள்ளுங்கள். மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். நட்பு வட்டத்தையும் இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். நூதன பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. திருமண முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு தெய்வீக சிந்தனைகள் மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். பழைய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கக்கூடும். தெய்வீக சிந்தனை இன்று மேலோங்கி விட கொடுங்க. தன வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். ஆதாயம் தரக்கூடிய பதவிகள் தேடி வர கொடுங்க. வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். குடும்ப பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் இன்று வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்கக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். சுபாரி பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்து வருவீர்கள். போட்டிகள் எல்லாம் மறைந்துவிடக் கொடுங்க. பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதம் கண்டிப்பாக நிகழக் கொடுங்க. இன்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரக்கூடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். உடைய வார்த்தைகளுக்கு இன்று மதிப்பு கூடிவிடும். தெளிவு கூடிவிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கிவிடக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். உங்களது பேச்சுக்கு அனைவரும் செவி சாய்க்க கொடுங்க. வழக்கமான பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். விருப்பமான உணவுகளை உண்டு மழவீர்கள். கும்பராசினியர்களுக்கு இன்று பிரச்சனைகள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புது விஷயமான சூழலை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்ல கொடுங்க. பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக வாழ்க்கையை முன்னேற்றமாக அமைத்துக் கொள்ள முடியும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வியும் பிடித்தமான கல்வியாக இருக்கக்கூடும். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். வெளிர் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரும், பயப்பட வேண்டாம்.
மூட நம்பிக்கைகள்ல கவனம் கொள்ள வேண்டாம். நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்ப பெரியவரின் ஆதரவு இன்று கிடைக்க கொடுங்க. சதயம் நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். வராமல் நின்ற பணமும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. ஏனோ தனமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறும். முழு முயற்சி எடுத்தால் இந்த முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்ட கொடுங்க. போராட்டாத்தி இன்று உங்களுக்கு மன வலிமை குடிவிடும். வாழ்க்கையில முன்னேற எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும். ஆதாயம் தரக்கூடிய பதவிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனை இன்று மேலோங்கி விட கொடுங்க. சாதகமான நல்ல பலனும் கண்டிப்பாக வரக்கூடும். வீணான பேச்சுக்களை மட்டும் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். கொடுக்கப்பட்ட பணியை திறமையாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கொடுங்க. நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். முடியாதது ஏதும் இல்லைங்க. மீனம் மீனும் ராசினியர்கள் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். விரயங்களை எல்லாம் இன்று நீங்க சுப விரயமாக மாற்றிக் கொள்வீர்கள். சிந்தனை எல்லாம் இன்று ஒருநிலைப்படுத்தி காரியங்களை கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள். பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது நீங்க முடிவு கட்டுவீர்கள். வேலை பளு இன்று கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வழக்கமான பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். பழைய பாக்கிகளும் ஓரளவு வசூலாகும். நிம்மதியான வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைஞ்சு விடக்கூடும். தெய்வீக சிந்தனை மீது மேலோங்கி விட கொடுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. சாமர்த்தியமும் வெளிப்படக்கூடும். நல்ல காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். விட்டு போன பலன்கள் மீண்டும் வர கொடுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். இரவும் பகலும் இன்று உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். பண வரவும் சீராக கூடிவிடும். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. திறமையாக செயல்பட்ட பாராட்டுகளை கண்டிப்பாக பெறுவீர்கள். சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக இதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். நன்மை தீமை பற்றி கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், வெற்றி நிச்சயம். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. விரயங்களை இன்று நீங்க சுப விரயமாக மாற்றிக் கொள்ள வருவீர்கள். தொலைநோக்கு பார்வையுடன் இன்று நீங்க செயல்படுவீர்கள். தொழில் வளர்ச்சியும் இன்று மேலோங்கிக் கொள்வீர்கள். தெய்வீக சிந்தனையும் இன்று நீங்க மேலோங்குவீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கும். கஷ்டமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று நீங்க சிந்தனையில சில மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. எந்த காரியத்தையும் செய்யும் முன்பு ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பது நல்லது. முறையாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். வீணான விவகாரங்களை தலையிட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அதுவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பெண்கள் இன்று வழக்கமான பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் கண்டிப்பாக வெற்றி அடைய செய்யும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கும் செல்லும். காதலை பற்றி நீங்க நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். விளையாட்டுத் துறையில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மதியத்துக்கு மேல் நல்லது கண்டிப்பாக நடக்கும். கெட்ட சகவாசலை அடியோடி ஒழியுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எல் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று உங்களுக்கு மன நிம்மதி ஏற்பட கொடுங்க. முன்னேற்றம் காண்பதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். வீண் விரயங்கள் மட்டும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். எடுக்கும் முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். வரன்கள் வாயில் தேடி வர கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கூடும். இன்று நீங்க சொந்த பிரச்சனை பற்றி யாரிடமும் பேச வேண்டாம். உத்திரட்டாத்தி நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் இன்று நீங்க சிறப்புடன் செயல்படுத்துவீர்கள். முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தொகை எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக வரக்கூடும். வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையும். விருப்பமான உணவுகளை உண்டு மழக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. நல்லவைகள் உங்களை தேடி வரக்கூடும், பயப்பட வேண்டாம். இன்று நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் நாளாக இருக்க கொடுங்க. ரேவதி இந்த முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும்.
அற்புதமாக பணியில் மேற்கொண்டு இன்று வெற்றி வகை சூட முடியும். நட்பு வட்டத்தையும் இன்று நீங்க பெருக்கிக் கொள்ள கொடுங்க. வராமல் நின்ற பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். தொகை கேட்டிடத்தில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று நீங்க சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பது நல்லது. சோதனைகள் எல்லாம் கடந்து சாதிக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மன கஷ்டம் விலகி ஓரளவு நிம்மதி ஏற்படக்கூடும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வது உங்க கையில் உள்ளது. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.